ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா 6th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஒன் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். சங்கம் ஏஜிபடி உமன் ஸ்டேட்டஸ் பற்றி. இது செகண்ட் கொஸ்டின். கிவ் ரீசன்ஸ் ஏஷியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகேவா? ரீசன் டைப்பில் கேட்கும் கொஷின். இது வந்து எப்படி ரைட் பண்ணலாம் இந்த பாயிண்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கோம். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி நீங்கள் காட்டிட்டா ஓகேவா? இந்த ஹைலைட் பண்ணிக்கிற சப் டாபிக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குட் கிளைமேட். நம்முடைய நாட்டில் ஏஷியா காண்டினென்ட்டில் இஸ் as warm weather and plenty of rain which are perfect for growing rice. அந்த காலநிலை வந்து வார்ம் அப் பண்ண வெதர் கிளைமேட்டும் கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரைஸ் வந்து அதிகமாக அளவு வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஓகேவா? கிளைமேட்டு குட் கிளைமேட்டுனால ஸோ பிளான்டி ஆஃப் ரெயினா ஸோ கரெக்டாக அந்த டைம் மழை பெய்யுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக் ஃபார்ம் லேண்ட்ஸ். Many countries in Asia, like India and China, have large areas of leading land for farming. விவசாயத்துக்கு நிறைய நிலங்கள் வந்து இந்தியா அண்ட் சைனா ரெண்டு கண்ட்ரிலையுமே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளான்டி ஆஃப் வாட்டர். நமக்கான வாட்டர் ரிவர்ஸ் லைக் கங்காஸ் அண்டு யங்காட்ஸ் ப்ரொவைட் வாட்டர் டூர் ஃபார் ரைஸ் ஃபீல்ட். அது தேவையான வாட்டர் அதிகமாக எங்கே ரிவர்ஸ் கிடைக்குன்னா கங்காஸும் யாங்ஸ். கங்கா அப்படின்றது ஏஷியா காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிவர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர்ஸ். கடினமான உழைப்பாளர் வந்து விவசாயிங்க இருந்தாங்க. ஃபார்மர்ஸ் இன் ஏஷியா ஹவ் பீன் க்ரோவிங் ரைஸ் ஃபார் மெனி இயர்ஸ். நவ் த பெஸ்ட் வேஸ் டு டு இட். விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரைஸோட விளைவிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட். லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஈட் ரைஸ். நிறைய நம்ம இந்தியாவில் ஏஷியாவில் இருக்கிற மெனி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு மெயின் ஃபுட்டாக ரைஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்ட்ரிஸ் க்ரோஸ் எ லாட் ஆஃப் இட் ஃபீட் எவ்ரி ஒன். ஈஸியாக அதிகமான விளைவிக்க முக்கியமான காரணங்கள் இதுதான். ஓகேவா? அந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, உங்கள் எக்ஸாமும் இது பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.